ஆச்சு நான் வந்து வீடியோ பண்ணது. ஏன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சொல்ல போகிறேன். நான் வந்து இந்தியாவுக்கு போனேன், ரொம்ப எக்ஸாம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு லீவ் இல்லை. அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூலுக்கு லீவு. அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம சேனலுக்கு ரெசிபி பண்ணலான்னு நினச்சிக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி, எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப எல்லாருமே பிடிக்கும். சில பேர் வந்து முட்டை ஃப்ரைட் ரைஸும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் லஞ்சுக்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பெரியவாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஃபஸ்ட்டு எப்படி வந்து முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு. நான் வந்து மெஷர்மெண்ட்டை வந்து நான் வந்து வீடியோட கீழே சப்டைட்டில்ஸ்னு நான் காமிப்பேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகணும், நம்ம முட்டை சேர்க்கலாம். போட்டுடலாம். இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு எப்படி நம்ம வந்து முட்டை வந்து பொரியல் மாதிரி இருக்கும்ல, முட்டை பொரியல் அந்த ஸ்டேஜில் மாதிரி அது ஆகும். இந்த மாதிரி நல்ல முட்டை பொரியல் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுருணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜல்லி மாதிரி இருக்குது. எப்படி இந்த ஜல்லி நம்ம சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இருக்குது. வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ குக்கே ஆகலை, அதுக்குள்ளேயும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் மிளகாய் பொடியெல்லாம் போட்டால் இன்னும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆகுனே நம்ம வந்து ரைஸ் சேர்க்கலாம். சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாம். இப்போ அப்பா வாசனை ரொம்ப நல்லா இருக்கே பாருங்கள். 2 to 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பீஸு கேரட்டு எதுவுமே காய்கறியெல்லாம் போடல, ஏன்னா வந்து எனக்கு வந்து என் தம்பிக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்னா அதுக்காக வந்து நான் போடல. எப்போ முட்டை போட்டோம்ல அதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ ஒரு 2 to 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம பார்க்கலாம். மஞ்சள் தூள், அடுத்தது வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் பவுடரு. நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பவுடர் இல்லைன்னா வந்து நீங்களே நீங்கள் காஞ்ச மிளகாய் காஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். நான் வந்து எனக்கு இங்கே அமெரிக்காவில் இருக்க அதுக்காக போடுறேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எப்படி இருக்கும்னு எனக்கே தாங்க முடியாது. எப்படி நம்ம சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப தோணிட்டு இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வாசனை வந்து அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்றது எனக்கு தோணிட்டு இருக்குது. இப்படிதான் என் அம்மா வந்து சின்ன வயசு இருக்கும்போது இப்படி தான் என் அம்மா வந்து சமைச்சிட்டு எனக்கு சண்டை பண்ணுவா. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போலாம் கொடுத்துட்டு இருக்கிறா. ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னர் இதுதான். டடா, நம்ம சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நான் வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பவுல் பாருங்கள் எவ்வளோ சில்வர் உள்ளே இருக்குது. நம்ம வந்து காப்பர் வெளியே இருக்குது. செம்மையாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கே எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கே தோன்றது எனக்கு ஃபேட்டே ஆகலை. டடா, நம்ம சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ டேஸ்ட் பண்ணி என் ஃபேவரட் இது.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம தக்காளி அண்ட் வெங்காயம்லாம் சேர்க்கல, நான் சீக்கிரமாக கெட்டு போயிடும். உங்களுக்கு வேணும்னா வந்து சைடில் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு நீங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் என் சேனலை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த முறை புது வீடியோவோடு சந்திப்போம். Thank you.